எங்களை மகிமைப்படுத்தும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற மகிமையின் பிதாவே, உம்முடைய வேத புஸ்தகத்தில் உள்ள நீர் மகிமைப்படுத்தி இருக்கிற வார்த்தைகளில் அடங்கி இருக்கிற மகிமையான காரியங்களை நாங்களும் காணவும் அனுபவிக்கவும் தக்கதாய் இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமைப்படுத்தும்படியாய், மகிமையை அனுபவிக்கும்படியாய் நம்மை அழைத்து முன்குறித்து தெரிந்து கொண்டு நீதிமான்களாக்கி வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சாதாரண பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய விசேஷித்த மக்கள். அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், we are not an ordinary people, we are extraordinary people, special people of God. தேவனுடைய ஒரு விசேஷித்த பிள்ளைகள் என்கிற ஒரு எண்ணம் முதல்ல நமக்குள்ள வேணும். நம்ம ஒரு எண்ணம், ஒரு சிந்தை நமக்குள்ள வேணும். நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு தேவனுடைய விசேஷித்த ஒரு மகன், ஒரு மகள். அந்த தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கையும் உண்டு. we should live an extraordinary Christian life. நம்ம ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. மற்ற கிறிஸ்தவர்களை விட, மற்ற ஜனங்களை விட வாழ்க்கையில் தேவனுடைய பரிசுத்தமோ வல்லமையோ மகிமையோ அதிகமாய் காணப்படணுங்க. உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தெரியணும். நீ 4 பேர் கூட வேலை செய்வீங்க, அது ஒருவேளை வேறு மதத்தினர்களாக இருக்கலாம் அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நடுவிலேயே உன் வார்த்தை, உன் கிரியை, உன்னுடைய வஸ்திரம், உன்னுடைய அலங்காரம் எல்லாமே ஒரு விசேஷித்த தேவனை உயர்த்தி காட்டுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். விசேஷித்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னா, அதாவது மகிமையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னா விசேஷித்த வாழ்க்கையும் நாம் வாழ நம்மை சமர்ப்பிக்கணும். ஒரு கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கைங்க, அதை மகிமையாய் தேவனுக்காக ஒரு மற்றவர்களை விட ஒரு விசேஷித்த விதமாக வேத வாசிப்பிலே, ஜபத்திலே, வஸ்திரத்திலே, விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமாய் வாழ்ந்துவிட்டு போக முயற்சி செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கும். அவனுக்கும், அதாவது உன்னோட வேலை செய்கிறவன் நீங்களும் ஒரே வருமானமாக இருக்கும். ஆனால் உங்கள் வருமானத்தில் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஏரியாவில் வாசம் பண்ணுவேன்னா உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த மகிமை இருக்கும். உன்னுடைய ஆகாரத்தில் ஒரு விசேஷித்த மகிமை இருக்கும். ஒரே பைப்பில் தண்ணி பிடிக்கலாம்னா நீ குடிக்கிற தண்ணீரில் தேவனுடைய ஒரு விசேஷித்த மகிமை அடங்கி இருக்கும். இதுதான், அதாவது மகிமை என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக இருப்பது நம்முடைய தகுதிக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதம். ஆனால் மகிமையான ஆசீர்வாதம் என்பது விசேஷித்த தேவனால் எக்ஸ்ட்ராடினரியாக, சூப்பர் நேச்சுரலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதமாகும். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது சாதாரண தண்ணி, ஒரே பைப்பில் பிடிச்ச தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் கானாவூர் கல்யாணத்தில் விசேஷித்த தேவனுடைய விசேஷித்த வல்லமை இறங்கின பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது சாதாரண ஆர்டினரி ஓட்டராகவே இருந்துச்சு. ஆனால் கல்யாண வீட்டுக்காரனுக்கு அது விசேஷித்த திராட்சரசமாய் மாற்றின கர்த்தரை நன்றியோடு கூட ஆராதிப்போம். அப்போ ஒரே இடத்துல ஜீவிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒரே சம்பளம் வாங்குகிறவர்களாக இருக்கலாம், ஒரே விதமான வேலையை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், விசேஷித்த தேவ பிள்ளைகள், மகிமையான வாழ்க்கை வாழுகிற, மகிமையாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசேஷித்த மகிமையான ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். இதற்காகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மகிமையை அனுபவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமைனா என்ன? அதான் சொன்னல, விசேஷித்த நன்மைகளை நாம் தேவ சமூகத்தில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம்.
சாதாரணமாக லைட்டு போட்டால் இது சாதாரண ஒளி. ஆனால் தேவனுடைய மகிமை இறங்கிச்சுன்னா அங்கே எக்ஸ்ட்ராடினரி பிரைட் இருக்கும். அதாவது ஒரு விசேஷித்த ஒரு ஒளி இருக்கும். அதான் சொன்னேன், சாதா தண்ணீர் 2 பேர் வீட்லேயும் ஒரே தண்ணீர் தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக விசேஷித்த வாழ்க்கை வாழுகிற குடும்பத்தில் இருக்கிற தண்ணீருக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டு. அவர் சொன்னார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னார். நீங்கள் உங்கள் லைன்ஸ்லேயே நீங்கள் விசேஷித்த குடும்பமாக இருக்கணும். உங்கள் டிவியிலேருந்து விசேஷித்த தேவ சத்தம் கேட்கணும். உன் செல்ஃபோனில் விசேஷித்த தேவ சத்தம் கேட்கணும். உன்னுடைய குடும்பத்தில் ஜெபமும் வேத வாசிப்புள்ள விசேஷித்த தேவ சத்தம் கேட்டுச்சுன்னா உங்கள் வீடு விசேஷித்த தேவ ஆசீர்வாதங்களினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ஆமென். கடைசியாக நம்ம விசேஷித்த தேவனுடைய மகிமையை அனுபவிப்பதற்கு நாம் எதை விட்டு வெளியே வரணும்னு பார்த்தோம். சீயோன் குமாரத்திகளாகிய நாம் பாபிலோன் குமாரத்திகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, பாபிலோன் குமாரத்திகள்ங்கிறவங்க உலகத்தாரோடு சேர்ந்தவர்கள். சீயோன் குமாரத்திகள் என்பது கர்த்தருடைய சீயோன் பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அவன் வீடு பால் காய்ச்சினா நீ உன் வீடு பால் காய்ச்சினா அதில் வித்தியாசம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவங்க ட்ரெஸ் பண்ணாலும் உன் ட்ரெஸ்ஸுக்குள்ள வித்தியாசம் காணப்படணும். அவனுடைய அலங்காரத்துக்கு உன்னுடைய அலங்காரத்துக்கு வித்தியாசம் இருக்கணும். அவங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணம் புரஜாதிகளை போலவே இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த உலகத்தான் செய்கிற சடங்காச்சாரங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்னைக்கு தீர்மானிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வீடு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெறும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் சார் சாதாரணமாக ஒருத்தன், இது நான் நிறைய சொல்லிக்கிட்டே வந்துட்டேன், அதனால் திரும்ப அதில் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆமீன். ஒருத்தன் வீடு கட்டுறான், அவன் என்னென்னமோ பணத்தை தொங்க போடுறான், பூசணிக்காய் தொங்க போடுறான், கயிறை கட்டி வைக்கிறான், எண்ணத்தையும் இல்லாமல் பூசி ஈசி வைக்கிறான். நீ கர்த்தருடைய பிள்ளை, அதில் எப்படி பங்கு பெற முடியும்? அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் புறஜாதிகளுடைய பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த தேவ பிள்ளைகள். இன்னும் நமக்குள்ள அந்த ஒரு வாசி இல்லை, வைராக்கியம் இல்லை. நம்ம மலையாளத்தில் பிறந்தால் தீக்ஷணதை இல்லை, ஆத்மீய தீக்ஷணதா, எரிவு உண்டாகணும். நான் இப்படித்தான் இருப்பேன். என்னுடைய வீடு கர்த்தருக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். உலக பிரகாரமான பாரம்பரியம் அங்கே என்ன செய்யாது, வராது. நாள் பார்ப்பதும் நட்சத்திரம் பார்ப்பதும் விசேஷித்த ஜாதகம் பார்ப்பதும் இப்படி பல காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை பாபிலோன் குமாரத்திகள் செய்யும் பொழுது நீ அதை செய்யாதிருக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம், பாபிலோன் குமாரத்திகளை விட்டு வெளியே சீயோன் குமாரத்திகள் வரணும்னு சொன்னதை விட போனதான்னு சொன்ன, நாம் கர்த்தரின் ஆட்டுக்கடாக்களை போல பாபிலோனை விட்டு ஓடணும். நம்மளாம் எப்படி ஓடணுமா? கர்த்தரின் ஆட்டுக்கடாக்களை போல பாபிலோனை விட்டு ஓடி மந்தைக்கு முன்னால் நடக்கணுமா. அதாவது மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் செய்யணும். உங்களை பார்த்தே அவங்க கேட்கணும், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கீங்களே, உங்கள் பேச்சு எப்போ பார்த்தாலும் பரிசுத்தமாக இருக்குது, வசனத்தை பற்றியே பேசுகிறீங்க, உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தா உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னம் தெரியுது, உங்கள் வார்த்தையில், உங்கள் வஸ்திரத்தில், உங்கள் வேலையில், எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு அப்ப இந்த மகிமையின் கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலையும் மகிமையை செய்கிறவர், தண்ணீரில் மகிமையை செய்கிறவர்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, நம்மை கர்த்தர் மகிமையாய் போஷிக்கிறவர். இன்னைக்கு தலைப்பு என்னங்க? கர்த்தர் மகிமையாய் போஷிக்கிறவர். அதாவது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. நாளைக்கு என்னத்தை சாப்பிட, நாளைக்கு என்னத்தை உடுத்த. இதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொன்னார், நாளைய தினத்திற்கு குளிக்கப்படாது. மனுஷனுக்கு ஒரு கவலை டெய்லி இருக்குமா, நாளைக்கு என்ன சாப்பாடாக்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்க, நாளைக்கு என்ன செய்ய. இந்த காரியம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம்,
என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய பாரம் இருக்குமா. நீங்கள் மத்த எழுதின சுவிசேஷத்தை ஒன்று எடுங்களேன், 6ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை எப்படி போஷிப்பாராம். மத்தேயு 6:25, மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனை உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவான்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருங்க. சாலமோன் கூட தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. 29 வசனத்தை நம்ம படிப்போமானால் என்ன என்றாலும் சாலமோன் என்கிற பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ராஜா உலகத்தில் இருந்தாருங்க. அவன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാം. 25-29 ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നത്, എന്ത് തിന്നും എന്ത് കുടിക്കുമെന്ന് നിങ്ങളുടെ ജീവനായി കൊണ്ടും എന്ത് ഉടുക്കുമെന്ന് ശരീരത്തിനായി കൊണ്ടും വിചാരപ്പെടരുത്. ആഹാരത്തെക്കാൾ ജീവനും ഉടുപ്പിനേക്കാൾ ശരീരവും വലിയതല്ലോ. 29 എന്നാൽ ശാലോമോൻ പോലും തന്റെ സർവമഹത്വത്തിലും ഇവയിൽ ഒന്നിനോളം ചമഞ്ഞിരുന്നില്ല എന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു. அதாவது சாலமோன் வீட்டில் இருந்த மகிமையான ஆசீர்வாதங்களை விட காட்டு புல்லுக்கும் ஆகாயத்து பட்சிகளுக்கும் தேவன் விசேஷித்த கிருபையை வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் அது சொல்கிறாரு. காட்டு புல் நீங்கள் இப்போ கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை நீங்கள் நினச்சிங்க கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் என்னத்து பாருங்கள் கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் வந்து சாலமோன் உடுத்தி இருந்த மகிமையான ட்ரெஸ்ஸை விட மகிமையாய் கர்த்தர் காட்டு புஷ்பங்களுக்கு கொடுத்துருக்கிறானா. இன்னைக்கு பெரிய பெரிய ராஜாக்களும் எதை அனுபவிக்க வர்றாங்க? இயற்கை காட்சிகள் இல்லை, பூத்து குலுங்குற பூக்கள், புஷ்பங்கள் இல்லை. இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷன் ஒருவேளை ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேரீ உடுத்தி இருந்தா கூட அந்த சேரியை பார்க்க உலகத்தில் இருக்கிற ஒருத்தரும் டூரிஸ்ட் வரமாட்டான். ஒரு பச்சை ஒரு மலைச்சரிவில் ஒரு நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் புல்லும் அதுவும் செடிகளும் பூக்களும் இருந்தால் ராஜாக்களும் அதை அனுபவிக்க கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாராம், காட்டு புஷ்பங்களை நான் மகிமையாய் உடுத்தி வச்சிருக்கிறேன், காட்டு புஷ்பங்களுக்கு நான் மகிமையாய் சாப்பாடு கொடுக்கிறேன், ஆகாயத்து பட்சிகளுக்கும் நான் சாப்பாடு கொடுக்கிறேன். ஆகையினால அந்த மகிமையாய் சாலமோனின் மகிமையை காட்டிலும் மகிமையாய் நான் காட்டு புஷ்பங்களை ஆகாயத்து பட்சிகளையும் நான் உடுத்தி வச்சிருக்கிறேனே, உன்னை நான் மகிமையாய் உடுத்துவிக்க மாட்டோனே என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அதான 28 அழகாக சொல்கிறார் பாருங்க. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்றது கவனிப்பார்கள், அவர்களுக்கு விளைக்கிறதும் இல்லை நூக்கிறதும் இல்லை, ஆனால் அதையும் விட ஒரு மகிமையாக நான் சாலமோனை விட மகிமையான ட்ரெஸ்ஸு காட்டு புல்லுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா. சாலமோன் உடுத்தி இருந்த, நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கனால சாலமோனுடைய அலங்காரங்கள் மகா பெரிய அலங்காரங்கள். அவன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படலை. எல்லா பானபாத்திரங்களும் குடிக்கிற டம்ளர் முதற்கொண்டு இருந்த அத்தனையும் பசும் பொன் சுத்த தங்கமாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் விட மகிமையானது காட்டு புல்லுக்கு நான் கொடுத்துற அழகு, காட்டு புஷ்பத்துக்கு நான் கொடுத்துருக்கிற அழகு. நான் ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் புஷ்பங்களுக்கும் நான் கொடுத்திருக்கிற அழகு இருக்கு பாரு, அந்த அழகு சாலமோனின் மகிமையை விட அதிக மகிமையான அழகை நான் கொடுத்திருக்கிறேனே. அப்படியானால் உன்னையும் நான் அழகுபடுத்த மாட்டேனோ, உன்னையும் நான் அழகாய் உடுத்துவிக்க மாட்டேனோ, உன்னையும் நான் மகிமையாய் ஆசீர்வதிக்க மாட்டேனோ. கர்த்தர் கேட்கிறார், காட்டு புஷ்பங்கள் பூக்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு, எவ்வளோ மகிமையாக நான் அவளை சிருஷ்டிச்சிருக்கிறேன். ஆகையினால் அந்த மகிமையின் கர்த்தராகிய நான் இன்றைக்கு உன்னை நான் மகிமையாய் போஷிப்பேன், மகிமையாய் உடுத்துவேன், மகிமையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்மை தைரியப்படுத்துகிறார். காட்டில் உள்ள பூக்களையும் புஷ்பங்களையும் வைத்து பறவைகளையும் வைத்து நம்மை அதிசயமாய் போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம போனோம்னா எவ்வளோ அழகாக நம்ம பறவைகளை பட்சிகளை ரசிக்கிறோம்ல, எவ்வளோ விதவிதமான பறவைகளை நம்ம பார்த்து அழகாக இருக்குது அழகாக இருக்குங்கிறோம்.
இல்லை? அப்போ மனுஷனை எல்லாம் விட அழகா ரொம்ப படைச்சிருக்கிறாராம். காட்டுகளில் இருக்கிறவங்களா அது போல அதையும் விட அதிகமாய் உன்னை அவர் உடுத்துவாராம், போஷிப்பாராம். அதுக்கு எப்படி ஆகாரம் கிடைக்குது, அதுக்கு எப்படி நீர்ச்சத்து கிடைக்கி, அது எப்படி வளருது, அது எப்படி பறவைகள் எல்லாம் அது கூடு கட்டுது, எப்படி அந்த சில பறவைகள் கூடுகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு அழகாக இருக்கும். சில பட்சிகள் கூடு கட்டுற கூட்டை பார்த்தீங்கன்னா மனுஷன் அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியாது. அவ்வளவு டேலண்டாக தேவன் பட்சிகளையும் புஷ்பங்களையும் வைத்திருக்கும் பொழுது, உன்னை நான் வைக்க மாட்டேனா, உனக்கு நான் மகிமையாய் உன்னை போஷிக்க மாட்டேனா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த மகிமையின் கர்த்தர் எப்படி மகிமையாய் போஷிப்பது? போஷிப்பது என்றால் வருமானத்திற்கு ஏற்றபடி நீ ஆசீர்வாதமாய் இருப்பது. ஆனால் மகிமையாய் போஷிக்கிறார் என்று சொன்னால் நீ விசேஷித்த விதமாய் உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை போஷிக்கிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் தேவனுடைய மகிமை உன்னை போஷிக்கும். அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள், ஏனென்றால் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின லேகனம், அதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையினாலே நிறைவாக்குவார் என்று அதனுடைய அர்த்தம். மகிமையிலே இல்லை, மகிமையினாலே. ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக். மலையாளத்தில் அது அழகா இருக்கும். எந்த தெய்வமோ നിങ്ങളുടെ ബുദ്ധിമുട്ടൊക്കെയും മഹത്വത്തോടെ തന്റെ ധനത്തിനൊത്തവണ്ണം ക്രിസ്തു യേശുവിൽ പൂർണ്ണമായി. എല്ലാരും இந்த வசனத்தை படிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் குறைவுகளை என் தேவன் அவருக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையினாலேயே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் என்னென்ன குறைவுகளோடு கூட இங்கே வந்திருக்கீங்களோ அத்தனை குறைவுகளையும் தேவன் மகிமையாய் நிறைவேற்ற, மகிமையினாலே உன் குறைவுகளை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு பேரே மகிமையின் ஐஸ்வர்யமா. என்னது? மகத்துவத்தின் தனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். எனக்கு குறைவு இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, இதே தானே நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. எனக்கு பணத்துக்கு என்ன பண்ண, எனக்கு நாளைக்கு என்ன பண்ண, எனக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ண, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், ஒரு வீடு எப்படி கட்டுவேன், இந்த கடனை எப்படி அடைப்பேன், இதை பற்றியே தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் உங்களை சிருஷ்டித்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நீதிமானாக்கி உங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தரை ஒன்று யோசிங்க. என்னை அழைத்த கர்த்தர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. என்னை அழைத்த கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க? ஒவ்வொரு நாளும் அதை யோசிங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட, என் தேவைகளை விட, காட்டு புஷ்பங்களையும் காட்டு பறவைகளையும் மகிமையாய் உடுத்துவிக்கிற போஷிக்கிற கர்த்தர் என் தேவனாய் இருக்கிறபடினால் என்னையும் மகிமையாய் போஷிப்பார். எனக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். என் வருமானம் இவ்வளவுதான். நான் திரும்ப பல டைம் சொல்லியிருக்கேன், உங்கள் வருமானம் எவ்வளவுங்கிறதுலாம் கர்த்தருக்கு தேவையில்லை. நீ ஏசப்பாவுக்கு மகிமையான சாட்சியாக வாழ மட்டும் படி. நான் திரும்பவும் சொல்கிறேன்ல, நீ ஒரு வித்தியாசமான மகளாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறதுல மற்றவர்களை விட நீ வித்தியாசமாக இருக்கணும். இத்தனை இடம் பைபிளை படிச்சிட்டிங்களா, டெய்லி காலையிலும் சாயங்காலம் பைபிளை படிப்பீங்கிறீங்களா அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து கேட்கணும். ஒரு ஆராதனை விட தவறாமல் ஆராதனைக்கு போவீங்களா? ஆமீன். உபவாசிப்பீங்களா, செபிப்பீங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? டிவியில் இப்படிலாம் இருக்க மாட்டீங்களா? எப்பவும் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பீங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு உன்னை பார்த்து இந்த உலகம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா, ஆச்சரியமான நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உங்களை பார்த்து ஆச்சரியமாக கேள்வி கேட்கணும்.
நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்களா? இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? இப்படிலாம் அலங்காரம் பண்ண மாட்டீங்களா? இப்படிலாம் இந்த உங்கள் டிவியில் இப்படிலாம் வராதான், நீங்கள் இப்படியா இருப்பீங்கன்னு சொல்லி ஆச்சரியமான விசுவாசியை நீ காணப்படுவாயானால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஆச்சரியம் நிறைந்ததாய் காணப்படும். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகளை மகிமையினாலே நிறைவாக்குவார். அதான் மகிமையினாலே நிறைவாக்குவார். எப்படி நிறைவாக்குவார்? மகிமையினாலே நிறைவாக்குவார். சாதாரண அதாவது வல்லமைங்கிறது சாதாரணமானது. அதில் விசேஷித்த பவரை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது மகிமையின் வல்லமை. அது இன்னும் புரியும்படி அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் பிலிப்பியரில் அது கொலேசியரில் 1:11 எடுத்து படிங்க. 1:11 கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நல்ல பரிய மகிமையான அவருடைய வல்லமையின்படி. எப்படிங்க? மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அந்த ஒரு வரியை பாருங்க. வல்லமைங்கிறது சாதாரணமானது. மலையாளத்தில் ஒன்று வாய்ச்சேக்காம். കൊലേഷ്യൻ 1:11 ദൈവത്തെക്കുറിച്ചുള്ള പരിജ്ഞാനത്തിൽ വളരണമെന്ന് സകല സഹിഷ്ണുതയും ദീർഘക്ഷമയുമായി അവന്റെ മഹത്വത്തിന്റെ വല്ലഭത്വത്തിന് ഒത്തവണ്ണം പൂർണ്ണ ശക്തിയോടെ ബലപ്പെടണമെന്നും. ആമേൻ. വല്ലഭത്വത്തിനൊത്ത മഹത്വത്തിന്റെ വല്ലഭത്വം நல்லா கவனிக்கணும். வல்லமைங்கிறது அது தமிழ்ல திரும்ப நல்லா புரியுற மாதிரி எழுதி இருக்கு. மகிமையான வல்லமையா எப்படி எழுதி இருக்குங்க? அப்படிதானே இருக்கு. மகிமையான அவருடைய வல்லமையின்படி. வல்லமனாலே பவர் தான். ஆனா மகிமையான வல்லமைங்கும் போது குளோரியஸ் பவர், அதாவது எக்ஸ்ட்ராடினரி பவர், விசேஷித்த சக்தியோடு அவர் நமக்காய் கிரியை செய்கிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ உழைப்புக்கேற்ற விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறன்னு வச்சுக்கிய, அது சாதாரணமானது. ஆனால் நீங்கள் தேவனுக்கு மகிமையாய் வாழும்போது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ உழைப்புக்கேற்ற விதத்தில் அல்ல, கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உன்னை எல்லாவற்றிலும் மகிமையாய் ஐஸ்வர்யமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதை ஒரு 2 வாரம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இன்னைக்கு முதலாவது அவர் மகிமையினால் எப்படி போஷிக்கிறார்னு நம்ம பார்க்க போகிறோம். யாத்திரையாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. யாத்திரையாகமம், அதை புறப்பாடு புஸ்தகம் 16 எக்ஸடஸ் 16th சாப்டர். இங்கே முதல் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் மகிமையாக எப்படி போஷிக்கிறாருங்கிறது எழுதியிருக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். ஏகதேசம் 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏகதேசம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் ஜனங்கள். இந்த 6 லட்சம் 30 லட்சம் ஜனங்களையும் கர்த்தர் 40 வருஷம் வனாந்தரத்தில் போஷிக்கிறார். சாப்பாடு இல்லை, விளைச்சல் இல்லை. அவங்க எங்கேயும் கிருஷி பணி, அதாவது விவசாய பணி எங்கேயும் செய்யலை, எங்கேயும் அவங்க தங்கலை. 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் தங்குவாங்க. ஆண்டவர் அவங்கள போய் சொல்லிடுவார். 40 வருஷம் எகிப்திலேருந்து புறப்பட்டவங்க கானானுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. வழியில் ஒரு வருமானமும் இல்லை. வழியில் நல்ல என்ன கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியில் என்ன இல்லை? ஒரு வருமானமும் கிடையாது சாப்பாட்டுக்கு. ஆனால் கர்த்தர் அவர்களை தம்முடைய மகிமையினால் போஷிக்கிறவராயிருக்கிறார். 30 லட்சம் ஜனங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். 30 லட்சம் ஜனங்களுக்கு அவர் இறைச்சியும் மீனும் கொடுக்கிறார். 30 லட்சம் ஜனங்களுக்கும் அவர் ஏகதேசம் 30 லட்சம் ஜனங்களுக்கும் அவர் குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார். மறைவிடமாய் தன்னுடைய மகிமை அவர்கள் மேல் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? தங்களுடைய ஆகாரம் எல்லாம் தீர்ந்து போன பிற்பாடு, அதை அங்கே கொண்டு வந்திருந்த ஆகாரம்லாம் தீர்ந்து போன பிற்பாடு மோசைகிட்ட வந்து எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. மோசைகிட்ட வந்து என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு என்ன வேணும்?
சாப்பாடு வேணும்னு கேட்கும் பொழுது அங்கே மோசே சொல்கிறாரு, எங்கள்கிட்ட ஏன் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் கர்த்தர்ட்ட உங்கள் காரியத்தை சொல்லிட்டோம். இப்போ 16ஆம் அத்தியாயத்தில் யாத்திராகமம் புறப்பாடு 16ல் 7, 8 ஒன்று வாசிக்கலாம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். நல்லா கவனிக்கணும், மகிமைனா வல்லமையில் விசேஷித்த வல்லமைக்கு பேர் மகிமை. அப்போ கர்த்தருடைய மகிமையை காண்பீர்களா? சாதாரணமாக கர்த்தரை பார்க்குறத விட மகிமையாய் நீங்கள் கர்த்தரை பார்ப்பீங்கன்னா ஒரு விசேஷித்த பவரோடு அவர் தரிசனமாகிறார். கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர், எனக்கு சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க, இறைச்சி இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம். அடுத்த வசனம், பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். மதி சோத்ரா മലയാളത്തിൽ അതുവரைக்கும் മാത്രം நம்ம വായിക്കാം. പ്രഭാത കാലത്ത് നിങ്ങൾ യഹോവയുടെ തേജസ് കാണും. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். യഹോവയുടെ നേരെയുള്ള നിങ്ങളുടെ പിറുപിറുപ്പ് അവൻ കേട്ടിരിക്കുന്നു. നിങ്ങൾ ഞങ്ങളുടെ നേരെ പിറുപിറുക്കുവാൻ ഞങ്ങൾ എന്തുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു. മോശ പിന്നെയും യഹോവ നിങ്ങൾക്ക് തിന്നുവാൻ വൈകുന്നേരത്ത് മാംസവും എപ്പോ ഈവനിംഗ് ടൈമിൽ മാംസവും പ്രഭാതകാലത്ത് തൃപ്തിയാകും വണ്ണം അപ്പവും തരുമ്പോൾ നിങ്ങൾ അറിയും. മതി, നല്ല கவனிங்க. இது எங்க இருந்து வருமா? தேவன் மகிமையாய் தரிசனம் கொடுப்பாராம். அவர் மகிமையினால ஆகாரம் வருமாங்க. அப்ப வேலையே செய்ய வேண்டாமா? அந்த நாட்கள் அவங்க வேலையே செய்ய வேண்டாம், கர்த்தருடைய மகிமையை மட்டும் விசுவாசித்தா போதும். கர்த்தருடைய பவரை அவங்க நம்பணும். இந்த நாளில் நம்ம வேலை செய்யணும், ஆனால் இதுக்காக நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். இது என்ன வருமானமா? நம்ம ஜனங்கள்லாம் பார்க்குற ஜனங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யுது தெரியுமா? இதெல்லாம் வேலையா பாஸ்டர், நாங்கள் செய்கிறதெல்லாம் எப்படி? நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு வேலையா? எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு சம்பளமா? தயவு செய்து சொல்லாதீங்க. கலெக்டராக வேலை செய்கிறவனா இருந்தாலும் சரி, அவனும் வேலைக்காரன் தான். நீங்கள் பஞ்சாயத்திலேயோ அல்லது ஹோட்டல்லையோ வேலை செஞ்சாலும் சரி, நீங்களும் வேலை தான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்க சம்பளம் நிறையா இருக்கே. நீ விசேஷித்த தேவனை ஆராதிக்கிறது உண்மையானால் உன்னுடைய 10,000 ரூபா சம்பளம் அவனுடைய 1,00,000 ரூபா சம்பளத்தை விட உன்னுடைய விசேஷித்த தேவனுடைய மகிமையினால நீ 10,000 சம்பாதிக்கிற நீ அதிக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீ வாழ்ந்து ஜீவித்திருப்பாய். அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு வருமானமா? அப்போ கம்பெனி வீட்டை மட்டும் ஏன் கேஸ் போட்டு உட்காந்துருக்க, விட்டுட்டு போக வேண்டியதானே? அவன் கட்டி வச்ச வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவனையே குறை சொல்றது, அதை மட்டும் எதையும் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கம்பெனிக்காக ஜெபிக்கிறதுக்கு தெரியல, அதை முறுமுறுக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். கம்பெனிலாம் ஒரு வேலையா? அப்போ வீடை விட்டு போய் பாரு. இப்போ மூணாறில் ஒரு வீடை உண்டாக்கி பாரு, அப்போ தெரியும் அந்த வீட்டினுடைய மகிமை. இப்போ நம்ம வீட்டில் அவன் கெட்டி போட்டதில் வலிக்காமல் உட்காந்துக்கிட்டு தண்ணி தன்னால் வந்துடுது, 10 பைசா செலவு கிடையாது. எங்கனையா போய் 2 விறகு கொண்டு வந்துடுறோம், ஆடம்பரமாக ஒரு வீட்டை நம்ம வச்சுக்கிட்டோம். பிரைஸ் எல்லாம். இதெல்லாம் ஒரு வேலையா? யாரும் சொல்லாதீங்க, எல்லாமே கர்த்தர் கொடுத்த வேலை தான். அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், இதை பற்றி முறுமுறுக்காதீங்க, பிறுபிறுப்பு பாடில்லை. உன்னுடைய லைஃபை குறித்து நீயே முறுமுறுக்காத. நின்ற ஜீவிதத்தை குறித்து நீ பிறுபிறுக்கிறது. டோன்ட் மர்மரிங் அபவுட் யுவர் லைஃப். யூ ஆர் a blessed generation. நீங்கள் தேவனுடைய மகிமையின் சந்ததிகள். நீங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல. அது இன்னும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கொடுக்கிற 1000 ரூபா கர்த்தர் கொடுத்தாருன்னா அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? தேவனுடைய மகிமை இருக்கும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கு கொடுக்கிற ஒரு நாள் வருமானத்தில் தேவனுடைய மகிமை உண்டு. மகிமைன்னு என்ன? விசேஷித்த வல்லமை. அல்லேலூயா. விசேஷித்த அனுக்கிரகம்.
எக்ஸ்ட்ராடினரி blessing, supernatural blessing is in your income. உன்னுடைய வருமானத்தில் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவு பணம் இருக்குங்கிறது இல்லை, எவ்வளவு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உறங்குறோங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை இல்லை. நிம்மதியாக எவ்வளவு உறங்குறோம், நம்ம எவ்வளோ உறக்கம் படுத்தா நல்லா உறக்கம் வருது. அடுத்து கர்த்தர் நாளைக்குனாலும் எனக்கு மரணத்தை பற்றி பயமே இல்லை, தூதர்கள் வருவார்கள் என்னை கைட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இது அவனுக்கு இருக்காது, அவன் பதறி சாவான். ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரியையும் வச்சுக்கிட்டு சகோதரனையும் வச்சுக்கிட்டு ஒரு கலெக்டரையும் வச்சுக்கிட்டு 2 பேர்கிட்ட நீங்கள் 2 பேரும் நாளைக்கு செத்து போவங்கன்னு சொல்லுங்கள். யார் முகம் சந்தோஷமாக இருக்கும், யார் முகம் துக்கத்தில் அழுதுகிட்டு இருக்குன்னு தெரியுமா? உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நான் நாளைக்கு புதிய ஊருக்கு டூர் போக போகிறேன், புதிய ஊருக்கு டூர் போக போகிறேன். என்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போக யார் வருவா? கைடு, தேவதூதர்கள் வருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு சந்தோஷம். அவன் சாவானா, அவன் பயப்படானா, அவன் அப்போ இருந்தே தண்ணி குடிக்காமல் சீக்கிரம் செத்து போவான். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே ஒன்று நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னார், உனக்கு மகிமையை காண்பாய், அந்த மகிமையிலிருந்து உனக்கு இறைச்சியும் கிடைக்கும், அப்பமும் கிடைக்கும். அதே மாதிரி மறுநாள் காலையில் என்ன இறங்கி இருந்துதான் தெரியுமா? அங்கே தேவனுடைய இந்த மகிமையில் ஒரு விதம் எது? மேகம்னு சொன்னேன் இல்லையா? பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கும் அவருடைய மகிமை, மேகம், ஆமாம், பிரகாசம் உள்ள மேகமாகவும் இருக்கும் அவருடைய மகிமை. இப்போ இங்கே அப்படித்தான் இறங்கிறது. ராத்திரி ஃபுல்லாக காலையில் மேகம் இறங்கி நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த கேம்பை சுற்றிலும் டென்ட்டை சுற்றிலும் தேவனுடைய மகிமையின் மேகம் இறங்கிச்சு. இறங்கி இருந்த உடனே அங்கே என்ன நடந்ததுதான்? சாயங்காலத்தில் இருந்து நீங்கள் 13 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 13 படிச்சேன்னா 14 அதுக்கு முன்னால் 10ஆம் வசனத்தை சொல்லுது, கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. என்னதுங்க? கர்த்தருடைய மகிமை. மலையாளத்தில் அது என்ன எழுதியிருக்கு? 16ல் 10, 16ல் 10 கடைசி வரி மாத்திரம். யெகோவையுடைய தேஜஸ் மேகத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது கண்டு. கர்த்தருடைய மகிமை வந்துட்டாலே உங்கள் வாழ்க்கை தன்னால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் அதை ஒன்று மட்டும் தயவு செய்து செய்யுங்க, ஒன்று மாத்திரம் செய்யுங்க. தேவனுடைய மகிமையின் பாத்திரமாக வாழப்படுங்க. மகிமை வந்துட்டுனாலே ஒன்றுமில்லாத இடத்துல இறைச்சி வருமா, ஒன்றுமில்லாத இடத்துல வருமானம் வருமா, அப்பம் வருமா. நீ ஒன்றுமே இல்லை உனக்கு இந்த மாதம், ஆனாலும் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை மிச்சம், ஒரு குறையும் இல்லாமல் தேவ மகிமை உங்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் ஆரோக்கிய பாத்திரத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், உங்கள் பணப்பையில் ஆகாரம் உண்டாயிருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் பைசாய் உண்டாயிருக்கும். கர்த்தர் அதை செய்வார். எத்தனை ஒன்றும் இல்லாத இடத்திலேயே கர்த்தர் இதெல்லாம் செய்கிறார். அப்பப்போ 14 15 13 14 என்ன சொல்லுது? சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் என்ன பெய்திருந்தது? அதை மஞ்சு மூட்டம், பனி. தேவனுடைய மகிமை இறங்கி இருந்தது. இந்த பனி நீங்கின பின்பு தேவனுடைய மகிமை, அதாவது தேவனுடைய மகிமையின் மேகம் மாறின பின்பு வனாந்திரத்தின் மீதெங்கும் ஒரு உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அதுதான் கர்த்தர் வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா என்கிற ஆசீர்வாதத்தை தேவன் வானத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பொழிய பண்ணினார். மகிமை அவர்கள் ஆகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். மலையாளத்தில் வாய்க்கா 13 14 யாத்திரை புறப்பாடு. കാടകൾ വന്ന് പാളയത്തെ മൂടി. പ്രഭാത കാലത്ത് പാളയത്തിന്റെ ചുറ്റും മഞ്ഞ് വീണ് കിടന്ന മഞ്ഞ് മാറിയ ശേഷം മരുഭൂമിയിൽ എല്ലായിടവും ചെതമ്പലിന്റെ മാതിരി ഒരു നേരിയ വസ്തു ഉറഞ്ഞ മഞ്ഞ് പോലെ നിലത്ത് കിടക്കുന്നത് കണ്ടു. ആമേൻ. 31 വചനം കൂടെ ഒന്ന് ചേർത്ത് വായിച്ചേക്ക്. 31 அது எப்படி இருந்துச்சா டேஸ்ட்? இஸ்ரவேலியர் ആ സാധനത്തിന് മന്ന എന്ന് പേരിട്ടു. മന്ന എന്ന് പേരിട്ടു. അത് കൊത്താമ്പലി അരി പോലെയും വെള്ളരി
വെള്ള നിറമുള്ളതും തേൻ കൂട്ടിയ ദോശയോടൊത്ത് രുചി ഉള്ളതുമായിരുന്നു. தமிழ்ல படிக்கலாம். அதான் 31 தமிழ்ல எல்லாரும் படிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள பலகாரங்கள்லேயே சில பாரம்பரிய பலகாரம் உண்டு. அதில் ஒரு பலகாரம் தான் பணியாரம். அது ஒரு பலகாரம் என்னதுங்க? எந்த பலகாரத்துக்கு இல்லாத ஒரு டேஸ்ட்டு. சோளத்தை அரைச்சி சுட்டா கூட பெருசு பொதுக்குன்னு வரும். கருப்பட்டி போட்டு சுடுவாங்க. அந்த காலத்தில் தேயிலாம் கிடையாது. என்ன டேஸ்ட் தெரியுமா? சோத்துறாம். அதில் தேன் போட்டு சுட்டா எப்படி இருக்கும்? அப்பாடே, ஒரு நாதிக்கு கூட இன்னைக்கு சுடக்கூட தெரியாது இங்கே இருக்கிற கிழவிகளுக்கு கூட. தேவன் பரத்திலிருந்து ரெடிமேடா தேன் போட்டு பணியாரம் சுட்டு கொடுக்கிறாராங்க. கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை தேன் போல மதுரமாக தேன் ஒழுகுகிற ஆசீர்வாதத்தின் மன்னா உன் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். காடைகள் வந்து நிரப்பிட்டான். காசே இல்லை. காடைகள் வந்து விழுந்து கிடக்கு வீட்டை சுற்றி. கர்த்தர் வீசின காற்றிலே காடைகள் வந்துருச்சுங்க. ஐயா, ஒண்ணுமில்லாத இடத்திலேயே காடைகளை கர்த்தர் கொடுக்க முடியுமானால் ஒண்ணுமில்லாத இடத்திலேயே தேன் போட்டு சுட்ட பணியாரம் போல. மலையாளத்தில் தோசை, அது ஆர்டினரி இல்லையா? ஆனால் பணியாரங்கிறது ஒரு ஸ்பெஷல் பலகாரம். கிறிஸ்மஸ்னாலும் சரி, தீபாவளினாலும் சரி, பொங்கல்னாலும் சரி, அந்த காலத்தில் இப்போ எல்லாம் எதுனாலும் கடையில் போய் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒன்று கூட ஒரு பொம்பளைக்கும் சுட தெரியுறதில்ல. திங்க மட்டும் தெரியும். நல்லா பார்சலாக வாங்கிட்டு வந்து திங்க தெரியும். முக்கால்வாசி பேருக்கு மசாலா கடை மாத்திரம் இல்லைன்னா வீட்டில் குழம்பே இருக்காது. எல்லாம் பொடியை கலக்கி வச்சா அதுக்கு பேர் குழம்பு. என்னது? அதாவது பொடியை போட்டு கலக்கி கொதிக்கிற தண்ணியில் கலக்கி வச்சா குழம்பு. இது ஒரு மசாலா கூட்டி அரைக்க சொன்னால் எல்லாருக்கும் வீடை எனக்கு புருஷனே வேண்டான்ட்டு போயிடுவாளுங்க. பொடி வாங்கி தந்தால் குழம்பு வச்சு தரேன், மீன் பொடி வாங்கித்தா மீன் குழம்பு வச்சு தரேன், சாம்பார் பொடி வாங்கித்தா சாம்பார் வச்சு தரேன், ரசம் பொடி வாங்கித்தா ரசம் வச்சு தரேன், இல்லையா அன்னை விட்டு நான் போகிறேன். ஆனால் அந்த கர்த்தர் பாருங்க, பரத்திலிருந்து கொடுக்கிறதே உலக நல்ல ருசி கூடின ஆகாரத்தை கொடுக்கிறாராம். இது யாருடைய ஆகாரம்னு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? சங்கீதத்தில் மன்னா என்பது தூதர்களின் ஆகாரத்தை மனிதன் சாப்பிட்டான். உனக்கும் எனக்கும் பரத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். உன்னதத்தில் இருந்து வரும் ஆசீர்வாதம் உன் வீட்டை நிரப்பு மக்களே. ஒன்றுமில்லாத இடத்துல சரி இறைச்சி கொடுத்தாருங்க, ஓகே, சாப்பாடு கொடுத்தாருங்க, அப்பம் கொடுத்தாருங்க, அப்பம் இறைச்சி நல்ல டேஸ்டாக தானே இருக்கும் இல்லையா? கொடுத்தாருங்க. சரி, குடிக்க தண்ணி வேண்டாமா? அதுவும் கொடுக்குறாரு பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் பிரைஸ் எல்லாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. வெள்ளம் இல்லைல்லோ குடிக்கான ஆயிட்டு, கர்த்தாவி இறைச்சி தந்தோம், அப்பம் தந்தோம், எல்லாம் சரியான, குடிக்கான வெள்ளம் இல்லைல்லோ, வெள்ளமும் தருவோ கர்த்தாவி வையும் மறுபூமியில், குடிக்கிறதுக்கு தண்ணீரும் தருவாரா? எஸ். அங்கே பாருங்க, ஒன்றும் இல்லாத இடத்துல அங்கே ஒரு பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணியை புறப்பட பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். முறுமுறுத்தாங்க உடனே. அதுக்கும் ஒரு முறுமுறுப்பு தான். நமக்கு தண்ணி வரலைனாலும் முறுமுறுப்பு தான். ஒன்றும் வீட்டில் ஒன்றும் வெங்காயம் இல்லைனாலும் முறுமுறுப்போம், இல்லை எண்ணெய் இல்லைனாலும் கடுகு இல்லைனாலும் அது 4 முறுமுறுப்போடு தான் வீட்டில் கேட்போம். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், இவன் வாங்கிட்டு வந்தானா? நான் எத்தனை தடவை சொன்னேன், இந்த ஆள் வாங்கிட்டு வந்தானா? நான் வெங்காயம் இல்லைன்னு சொன்னேன், கருவேப்பிலை இல்லைன்னு சொன்னேன், அரிசி இல்லைன்னு சொன்னேன், ஒன்றும் வாங்கிட்டு. இந்த முறுமுறுப்போடு கேட்குற வரைக்கும் பரலோகம் போகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். முறுமுறுக்கிறவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். இவனுங்களும் முறுமுறுத்தாங்க. உடனே கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார். 17 6ஆம் வசனத்தை படிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் கண்களுக்கு மூப்பரின் கண்களுக்கு முன்பாய் செய்தான்.
எல்லாரும் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. പഠിங்க മലയാളത്തിൽ വായിക്കാം. 14:6 പുറപ്പാട്. നിന്റെ മുൻപാകെ പാറയുടെ മേൽ നിൽക്കും, നീ പാറയെ അടിക്കണം, ഉടനെ ജനത്തിന് കുടിപ്പാൻ വെള്ളം അതിൽ നിന്ന് പുറപ്പെട്ടു വരും എന്ന് കൽപ്പിച്ചു. ஹலோ, இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளையே. இப்ப தண்ணி எதில இருந்து வருதுங்க? பாறையிலிருந்து வருதாங்க. இதுதாங்க மகிமை. எதிலிருந்து எது நடக்காதோ அதில் அதை நடக்க பண்ணுகிற கர்த்தர். எப்படி 5 அப்பம் 25,000 பேர் சாப்பிடுவதற்கு பெருகாது நீ நினைக்கிறியோ அதை பெருக பண்ணுவது தான் தேவ மகிமை. எப்படி உன்னுடைய 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் சாதாரண வருமானம் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறியோ, அந்த 10,000 10,000 ரூபாயை வைத்து நீ உனக்கும் ஒரு வீடை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்வார். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை அனுபவிப்பாய். உன் பிள்ளைகளை நீ படிக்க போட முடியும். உன் வருமானத்தில் நீ பிள்ளைகளை வளர்ப்பாய். உன் வருமானத்தில் நீ வீட்டை உண்டாக்குவாய். உன் வருமானத்தில் நீ மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவாய். அதாவது நடக்கிற கூடிய காரியத்தை மகிமைன்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியத்தை அது கர்த்தர் மகிமையாக எனக்கு செய்துவார்னு சொல்ல முடியாது. நடக்கக்கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவது தான் மகிமையானது. அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னா பெய்யுமா? அது நடக்கக்கூடாதது நடந்தது. பாறையிலிருந்து தண்ணி வருமா? வரும். அது மகிமையின் தேவன் அந்த பாறையின் மேல் நின்றார். அவர் சொன்னார், நான் அங்கே என்ன செய்வேன்? அந்த பாறையில் நிற்பேன். நீ பாறை அடிச்சுனா பாறையிலேருந்து உனக்கு என்ன வரும்? கண்மலையிலேருந்து உனக்கு என்ன வரும்? தண்ணி வரும். கல்வாரியில் அடிக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்து உனக்காக உன் வீட்டிலே இன்றைக்கு நிற்கிற தேவனாய் இருக்கிறார். நீ இருக்கிற இடத்திலே புசிக்க ஆகாரத்தை கொடுப்பார், புசிக்கிறதற்கு இறைச்சியை கொடுப்பார். அல்லேலூயா. குடிப்பதற்கு தண்ணீரை குறைவில்லாமல் கொடுப்பார். அந்த தண்ணீரும் ஔஷதம் உள்ள தண்ணீராய் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மகிமையின் கர்த்தரை தாங்க நீங்க ஆராதிக்கிறீங்க. ஆகினால தான் எல்லா நன்மையான ஈவுகள் எங்கேருந்து வருமா? யாக்கோபின் புஸ்தகத்தில் யாக்கோபுன்னு ஒரு நிருபம் உண்டு. 1ஆம் அதிகாரத்தில் 17ன்னு நினைக்கிறேன். யாக்கோபில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துன்னா அதில் 17 18 பாருங்க. 17 எல்லாரும் படிக்க போகிறோம். பரத்திலிருந்து உனக்கு ஆண்டவர் என்னத்தெல்லாம் கொடுப்பாரான்னு தெரியுமா? யாக்கோபில் 1:17 எல்லாரும் எடுத்துக்கோங்க. யாக்கோபு ஜேம்ஸ் எபிஸ்டல் 1st chapter 17th verse. என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கிடைக்குமா? படிங்க பார்க்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்க உண்டாகுதா? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, நோ ஷேடோ ஆஃப் பார்ஷியாலிட்டி இன் ஹிம். நோ ஷேடோ ஆஃப் பார்ஷியாலிட்டி. அவர்கிட்ட ஒரு பாரபட்சமே இல்லைங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா நன்மையான ஈவுகள், எல்லா நல்ல தானங்கள், திகஞ்ச வரங்கள் உயரத்தில் வெளிச்சங்குடைய பிதாவில் நின்று இறங்கி வருந்தோ. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அவன் விகாரமோ கதிபேதத்தால் உள்ள ஆமேன் ஆச்சார தனமோ இல்ல. ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத கடவுளுங்க. நீங்கள் கர்த்தருடைய மகிமையை நம்புவீங்கன்னா, கடைசி இன்னைக்கு சொல்லி இந்த செய்தி இங்கே நான் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. உங்கள் வீட்டில் உங்களை நீங்கள் புசிக்கிற குடிக்கிற தண்ணீரிலும் புசிக்கிற ஆகாரத்திலும் இறைச்சியிலும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். சாதாரணமாக நடக்கிறத பேர் நீ சம்பாதிச்ச 100 ரூபாய் சால மீன் வாங்கின, நான் ஏதோ சாப்பிட்டேன் படுத்தேன், அது சாதாரணமானது. தேவன் கொடுத்தால் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒன்றுமே இனி அதற்கு நம்பிக்கைக்கு இடையே இல்லை, பிரத்யாசைக்கு வகையே இல்லை. நோ ஹோப் டு பிலீவ். ஒரு நம்புறதற்கு ஏதுவே இல்லை, பிரத்யாசைக்கு ஒரு வகையும் இல்லை. என்னால் தெய்வம் நீங்களை அனுக்கிரகிக்கும். அதான மகிமா, அதான தேஜஸ். எனக்கு எப்படி இந்த வீட்டை கட்டினே தெரியாது நீ ஒரு நாள் சொல்லுவ. எனக்கு எப்படி இந்த இடம் கிடைச்சதுன்னு நீ இப்போ சொல்லுவ.
எனக்கு ஒரு இடம் கிடைச்சுதா, நான் ஒரு இடம் வாங்கினேன்னா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சா, என் பிள்ளை இப்படி நல்லா படிச்சிருச்சா, என் பிள்ளை இப்படி நல்ல ஒரு உயர்ந்த வேலைக்கு வந்துட்டானா, நீ சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அழைத்த தேவன் உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறவருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? மகிமையான வாழ்க்கை வாழணும். மற்றவர்களைப் போலவே நீங்கள் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருந்தால், நீ வேலை செய்கிற இடத்துல உன்னுடைய கேரக்டர் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் நேச்சுரல் கேரக்டராக இயேசுவை வெளிப்படுத்தணும். உன் பார்வையில், உன் முகத்தை பார்த்தா, உன் தலையை பார்த்தா, உன் வஸ்திரத்தை பார்த்தா, உன் வார்த்தைகளை கேட்டால், அவனுடைய சுபாவத்தை கேட்டால், உன் செல்ஃபோனுடைய பாட்டு சத்தத்தை கேட்டால், உன் டிவியில் உள்ள பாட்டு சத்தத்தை கேட்டால், அவன் வீட்டில் நடக்கிற கல்யாணத்தையோ பிரதிஷ்டையோ எந்த காரியத்தை கண்டாலும் இது ஒரு வித்தியாசமான குடும்பமாக இருக்கேன், நம்ம செய்கிற ஒரு பாரம்பரியமும் இந்த காரியங்கள்லாம் இவங்ககிட்ட இல்லையேன்னு சொல்லி, என்றைக்கு நீ சமுதாயத்தில் தேவனுடைய விசேஷித்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறாயோ, விசேஷித்த தேவனுடைய விசேஷித்த சுபாவத்தை நீ வெளிப்படுத்த உன்னை ஒரு வைராக்கியம் உள்ள, சமர்ப்பணம் உள்ள, ஒரு டெடிகேஷன், ஒரு தீர்மானம் எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாயோ, அன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும், நீ புசிக்கும் ஆகாரத்திலும், நீ புசிக்கும் இறைச்சியிலும், நீ குடிக்கும் தண்ணீரில், நீ உடுத்தும் வஸ்திரத்திலும், நீ தங்கும் வீட்டிலும், நீ ஓட்டும் வாகனத்திலும், நீ சம்பாதிக்கும் வருமானத்திலும் தேவனுடைய விசேஷித்த வல்லமையும் மகிமையும் இருக்கும். அது மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணி காடையை கொண்டு வர முடியுமானால் கர்த்தருடைய மகிமை, ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் கர்த்தருடைய மகிமை பரலோகத்தில் இருந்து மன்னா என்கிற மகிமையான ஆகாரத்தை கொண்டு வர முடியுமானால், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே கண்மலையிலிருந்து, பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை புறப்பட செய்ய முடியுமானால், அந்த மகிமையின் தேவனை நீ ஆராதிக்கிற பிள்ளையாகிய உன் வாழ்க்கையிலும், ஒன்றுமே இல்லாத இடத்திலும் உன்னை இப்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உனக்கு இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு கர்த்தர் இந்த இடத்தில் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த மகிமையின் தேவனுக்கு மகிமையை வாழப் போகிறீர்களோ, அத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் நாமத்தில் சத்தியமாய் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அந்த மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம்.